வெளிநாடு போற ஆர்வத்துல அப்படி நடந்துக்கிட்டேன் ஒழிய ஒரு வாரமா என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இனிமே என்னால மனசுக்குள்ள ஆட முடியாது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும். என்ன வேணும்? இங்க லத்தான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா? அவங்களா? அவங்க அப்பாவுக்கு வேலை மாத்திட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. போய் 3 நாள் ஆச்சு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? போறவங்கன்னு சொல்லிட்டா போறாங்க. போ. ஜோசியம் பார்க்கிறது, கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சான் வலது தோல்ல இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணா ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். எங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டு இருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களேன். அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி ஐயோ